பாரதி ராஜாவிடம் உங்களுக்கு ஈர்த்த விஷயங்கள், நீங்க பாரதி ராஜா கிட்ட பார்த்து பிரமித்த விஷயங்கள் என்ன? பாரதி ராஜா அப்படின்னு சொன்னாலே தமிழ் சினிமாவினுடைய முகத்தை மாற்றியது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக முகம் மாறி இருக்கிறது. இப்போ குறிப்பாக சொன்னால் வைதிக சினிமாக்கள் இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தாண்டி திராவிட சினிமாக்கள் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமேல் ஒரு மிகப்பெரிய பெரும் பாய்ச்சல் அப்படிங்கிறது பாரதி ராஜாவிடம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் பராசக்தியின் தாக்கமா அவருக்கு? பராசக்தி பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த வசனங்கள் மீது சொல்றாங்க. இதில் என்னன்னா கிட்டத்தட்ட திராவிட சினிமாக்கள் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் பாரதி ராஜா அந்த இடத்துல இருந்து வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடியோக்குள்ள இருந்த ஒரு சினிமாவை கிராமத்து தெருக்களுக்கு அழைத்து சென்றவர் பாரதி ராஜா அப்படின்வாங்க. அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முன்னால் ஒரு வைதிக சினிமா இருந்தது, பின்னால் திராவிட சினிமாக்கள் இருந்தது அப்படின்னாலுமே கூட எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நாடகங்களுடைய நீட்சியாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வைதிக சினிமாக்கள்ங்கிறது புராண நாடகங்களுடைய நீட்சியாக அந்த வைதிக சினிமாக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட சினிமாக்கள்ங்கிறது அவங்க உருவாக்கின சமூக சீர்திருத்த நாடகங்களுடைய நீட்சியாக இருந்தது. நிறைய நாடகங்கள் தான் முதல்ல எழுதப்பட்டு மேடையேற்றப்பட்டு ரத்தக்கடியிலிருந்து மனோகராவிலிருந்து எல்லாமே நாடகங்களாக இருந்து திரைப்படங்களாக மாறியது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ பாலச்சந்தரில் இருந்து ஆரம்பித்து KS கோபாலகிருஷ்ணன் வரைக்கும் அவங்களும் ஒரு மேடை நாடகத்துடைய நீட்சியாகத்தான் தங்களுடைய திரைப்படங்களை உருவாக்குனாங்க. அப்போ நாடகத்துடைய தொடர்ச்சியாக மட்டுமே நீட்சியாக மட்டுமே இருந்த சினிமாவை அதிலிருந்து துண்டித்து திரைப்படத்தை அசல் திரைப்படமாக உருவாக்கியதில் பாரதி ராஜாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. பாரதி ராஜாவும் நாடகங்கள்ல இருந்து தான் உருவாக்குறாரு. ஆனால் அந்த நாடகத்துடைய சாயல் இல்லாமல் ஒரு அசல் சினிமாவை உருவாக்கியது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 16 வயது நிலைய திரைப்படங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாலேயே அன்னக்கிளியெல்லாம் கிராமப்படங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாலுமே கூட ஏன் 16 வயதுல மிக முக்கியமாக இருந்ததுன்னா, கிராமத்து அசல் மனிதர்களை முழுவதுமாக பிரதிபலித்த ஒரு திரைப்படமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல், இந்த கிராமம் அப்படின்னு பேசுகிறப்ப எப்போதுமே தமிழ் சினிமாவில் கிராமம் வெர்சஸ் நகரம்ங்கிற ஒரு பைனரி இருந்தது. அப்போ இந்த 16 வயதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெகுளிப்பெண் மயிலுங்கிற ஒரு வெகுளிப்பெண், சப்பானிங்கிற ஒரு வெகுளி ஆண், இதுக்கிடையில் நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு டாக்டர் தான் அந்த கிராமத்துடைய வெகுளித்தனத்தையே சீர்குலைத்து விட்டார். அப்போ கிராமங்கிறது ரொம்ப புனிதமானது, நகரம் வெளியிலிருந்து வரக்கூடிய நகரம் தான் அந்த கிராமத்துடைய புனிதத்தை வெகுளித்தனத்தெல்லாம் சீர்குலைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம 16 வயதில் வைக்கலாம். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கிழக்கே போகும் ரயில் இருக்கும். இப்போ 16 வயதில்ங்கிறது நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நவீனம் என்பது கிராமத்துடைய புனிதத்தை சீர்குலைத்தது அல்லது வெகுளித்தனத்தை சீர்குலைத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கிழக்கே போகும் ரயில்ங்கிறது கிராமத்துடைய ஜாதி இருக்கும் தாங்காம ஒரு ஜோடி ரயில் ஏறி நகரத்துக்கு போறாங்க. அப்ப அந்த ரயில் என்பது ஒரு குறியீடாக அதில் ஒரு பயன்படுத்தியிருப்பார் பாரதி ராஜா. அதில் அதை கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று, பின்னால பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள்ல அது ஒரு சாதிய ரீதியிலான தடயங்கள் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவருடைய தொடக்க கால படங்கள்ங்கிறது ஒரு பன்மைத்துவத்தோட இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த எல்லா எளிய சாதியினரை சேர்ந்தவர்களும் உழைக்கும் சாதியினரை சேர்ந்தவர்களும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றார்கள். அவர்கள் கதை மாந்தர்களாக இருந்தார்கள். குறிப்பாக கிழக்கே போகும் ரயிலுடைய நாயகன்கிறவன் ஒரு முடிதிருத்தும் சாதியை சேர்ந்தவன். அவன் ஒரு கவிஞன். ஒரு கவிஞன் தொடர்ச்சியாக பாரதி ராஜா படத்தில் வந்துகிட்டே இருப்பான். நிழல்கள் படமாக இருக்கட்டும் அல்லது கிழக்கே போகும் ரயிலாக இருக்கட்டும், அது ஒரு கவிஞனுக்கான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரங்கிறது தொடர்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி பாரதி ராஜா பாலச்சந்தர் 2 படங்களில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதைக்களத்தை பண்ணியிருப்பாங்க. ஒன்று நிழல்கள், வறுமை நிறம் சிவப்பு. இந்த 80களில் வேலையில்லா திண்டாட்டங்கிறது உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். இந்திய சினிமாவையே அது பாதித்தது. நக்சல்பாரி இயக்கத்தினுடைய வீழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு எப்படி ஒரு கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி எல்லாம் உருவாகிறதோ அந்த மாதிரியான ஒரு சமூக சூழல்ல ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறது பாலிவுட் சினிமாக்கள் அமிதாப் பச்சன் மூலம் உருவாகிறது. பின்னால் ரஜினி, விஜயகாந்த் போன்றவர்களுடைய நாயகளை தொட்டதும் காரணமாக இருக்கிறது. அப்போ ஒரே கதை காலத்தில் தான் நிழல்களை பாரதி ராஜா எடுக்கிறார், வறுமையின் சிவப்பை இவர் பாலச்சந்தர் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வறுமையின் சிவப்போட நிழல்கள் ஒரு யதார்த்தத்தை அதிகமாக பார்க்க முடியும். ஒரு லட்சியவாதம் கொண்ட 3 இளைஞருடைய வாழ்க்கைங்கிறது எப்படி திசை மாறி போகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமாக சித்தரிச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மரியாதை, சிந்து பைரவி. 2 திரைப்படமே ஒரு ஆணுடைய திருமண உறவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுடனான ஒரு ரிலேஷன்ஷிப். அதை பற்றி தான் 2 படங்களுமே பேசுகிறது. சிந்து பைரவியும் பேசுகிறது, முதல் மரியாதை பேசுகிறது. முதல் மரியாதை படத்தை அன்னக்கிளி செல்வராஜ் ஜூனியர் ஒரு தொடர் எழுதுகிற பொழுது சொன்னார், முதல் மரியாதை படத்தை ரீரிகானிக்கு இளையராஜா போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படமா, ஏன் நல்லாவே இல்லையா, அந்த படம் ஓடவே ஓடாது, நீ எப்படி இந்த படத்தை எடுத்தால் நஷ்டமாயிருவேன், அதனால நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சொல்றாராம். ஆனால் அதுக்காக என்னன்னா, அவர் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுமாரான பாடல்கள்லாம் அந்த படத்துக்கு போடலை. ரொம்ப அற்புதமான பாடல்களை முதல் மரியாதையில் அவர் போட்டார். அதுக்கப்புறம் முதல் மரியாதை பயங்கரமான ஹிட்டு. அதுக்கப்புறமேல் போய் இளையராஜா சரி சம்பளம் தாங்கிறப்ப பாரதி ராஜா ரொம்ப குறும்புத்தனமா, நீ தான் முதலே சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டல, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சிந்து பைரவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கிறவன் ரொம்ப அகங்காரமிக்க ஒரு ஆணாக இருப்பான்.
அந்த பெண்ணுக்கு வந்து அவனுடைய சங்கீதம் தெரியாதங்களே ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பான். ஆனால் இதுல வந்து ஒரு சப்மிசிவான ஒரு ஆண் இருப்பான். முதல் மரியாதை வந்து அந்த பெண் தான் ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. இவர் வந்து ஒரு சப்மிசிவான ஒரு ஆணாக அவர் இருப்பார். இப்படி அதே மாதிரி பார்த்தோம்னா கருத்தம்மா திரைப்படம், அது வந்து தன்னுடைய சாதியின் மீது ஒரு சுய விமர்சனமாக அவர் எரிந்த கல். நீங்க அந்த முதல் ஓப்பனிங் ஷாட்டை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவருடைய பின்னணியில இருந்து அதை ஆரம்பிக்கும். இது எந்த கதைக்களத்துல யாரால் இந்த வன்முறை நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறத அவர் காட்டியிருப்பார். அதனாலதான் வந்து அவர் தன்னுடைய சொந்த சாதியிலேயே நிறைய எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறதையுமே அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ பசும்பொன் திரைப்படத்தை கூட எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு அவருடைய சாதி வாழ்க்கையை, அதாவது நம்ம அதை முற்றிலுமா புறக்கணிச்சு விட முடியாது. ஏன்னா ஒரு கலைஞன் ஒரு பின்னணியிலிருந்து வருகிற பொழுது அந்த வாழ்வியலை பதிவு செய்வது என்பதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது அப்படிதான் வந்திருக்கிறது. நீங்க திராவிட சினிமாவில் கூட எடுத்தீங்கன்னா பார்ப்பன சினிமாக்கள் அடுத்தபடியாக வந்த திராவிட சினிமாவில் கூட வெள்ளாளர் முதலியார் தான் அதிகமான முதன்மை கதாபாத்திரங்களாக இருந்திருக்கார்கள். அப்படி பாரதிராஜா வைத்ததில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை எப்படி சுய விமர்சனத்தோட வைக்கிறாரா இல்ல அதோட பெருமிதத்தோட வைக்கிறாரா? பின்னாடி கிழக்கு செவியலை மாதிரியான படங்கள் அந்த பெருமிதம் இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்க வந்து இதுல முதல் படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கருத்தம்மா மாதிரியான படம், பசும்பொன் திரைப்படம் என்னன்னா இந்த அறுத்து கட்டுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கிற பொழுது ஒரு பெண் இரண்டாவது மறுமணம் பண்ணிக்கிறான். அப்போ வந்து முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த ரெண்டாவது கணவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் ரொம்ப அற்புதமாக சொன்ன படமாக அது இருந்தது. இன்னொன்று எனக்கு பாரதியார் ரொம்ப மிக பிடிச்சது என்னன்னா அவருடைய கருத்துக்கள்ல எல்லாருக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஒரு கலைஞனுக்குரிய தத்தளிப்பும் தடுமாற்றம் எப்பயுமே பாரதிராஜா இருக்கும். அவர் ஒரு விஷயத்தை பேசிடுவார், ஆனா அவருடைய செயல்பாடுங்கிறது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்து அப்படியெல்லாம் இருக்காது. அவருடைய படங்கள் மீது விமர்சனங்கள் இருந்தா கூட மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாளை பார்த்து அப்படியே கசிந்துருக்கி அப்படியே கொண்டாடினார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா தெலுங்கு பேசுபவர்கள் அந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் மீது விஜயகாந்த் மீது எல்லாம் விமர்சனம் வைத்தார். ஆனால் அவருடைய அன்னக்குடியும் குடிவீரன் படத்துடைய கதாநாயகனை வந்து தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததி ஜாதியை சேர்ந்தவனா இருப்பான். இப்படி ஒரு கலைஞன் அப்படிதான் இருக்க முடியும். ஒரு கலைஞன் ரொம்ப கரெக்டாலாம் இருக்க முடியாது. அந்த ஒரு தத்தளிப்பும் தடுமாற்றமும் எப்போதுமே பாரதிராஜாவிடம் இருந்தது. அவர் எப்போதுமே வந்து புதிய கலைஞர் வரும்போதெல்லாம் அவங்களை வந்து அங்கீகரிப்பது அது வந்து ரொம்ப மிக முக்கியம். அது வந்து எல்லா இயக்குநர்கள்ட்டையுமே அது இருக்காது. சொல்லவே மாட்டாங்க வந்து ஒரு படம் நல்லா இருக்கு நல்லாலா அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வந்து புதிதாக ஒரு கதை போக்கு வருது, புதிதாக ஒரு இயக்குனர் புதிய ஒரு கதை சொல்லலை முன்வைக்கிறான்னா அப்படி ஒரு கொண்டாடி தீர்த்துருவார். இவர் சொன்ன பாஸ்கர் செக்ஸ் மாதிரி இங்கிலீஷ்லேயே அவர் பேசி கொண்டாடி தீர்த்துருவார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமை. கண்டிப்பாக இயக்குனர் பாரதிராஜாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.